ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சாண்டிஸ் அப்பிடேட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈஸ்டர் ஸ்பெஷலாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வான்கோழி பிரியாணி. அது வாங்கின இடம் தி பாய் ஃப்ரெண்ட் பிரியாணி. வாங்க, என்ன வந்தது, எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப் அவங்களோட பேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும் கைஸ். அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணி கீழே விழுந்தா கூட கொட்டாதபடிக்கு அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க கைஸ். ஜஸ்ட் நாட் தி பிரியாணி பாக்ஸ், எல்லாத்தையுமே பக்காவாக பேக் பண்ணி அதை டேப் அடித்து எதுவுமே ஸ்பில் ஆகாதபடிக்கு கொடுத்துருந்தாங்க கைஸ். ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தி பேக்கிங். நெக்ஸ்ட் அப் என்ன வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியோட பிரெட் அல்வா நல்லா சூப்பராக நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் பிரைட்டா அண்ட் பிரிஞ்சால் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த ஈஸ்டர் ஸ்பெஷலாக அந்த எக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த எக்கோட பேர் பேஜோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மீஸ் டிஷ். ஸோ அது வந்து ஈஸ்டருக்கு சிம்பாலிக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி அஃப்கோர்ஸ் அந்த பக்கெட் பிரியாணியும் வந்திருந்தது. அமேசிங்காக இருந்தது பார்க்கறதுக்கே. வாங்க எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக எல்லாமே ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அந்த பிரெட் அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பர் மவுத் மெல்ட்டிங்காக இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் தயிர் பச்சடி எப்பயுமே சாப்பிட மாட்டேன். இந்த தயிர் பச்சடி சூப்பராக இருந்தது கைஸ். நல்லாவே இருந்தது, சொல்லியே ஆகணும். அண்ட் பிரியாணி வாஸ் அமேசிங் வித் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் பீசஸ். அண்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அந்த ப்ரோஷரையும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ராக்கிங்.